வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கம்பை எடுத்துருக்கேங்க. இந்த கம்பை ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. இந்த கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகர் பார்த்திங்கன்னா நார்மல்லே இருக்குங்க. ரொம்பவே சத்துக்கள் நிறைந்த இந்த கம்பை நம்ம வாரத்தில் ஒரு 3 நாளாவது உணவில் எடுத்துக்கிடணுங்க. பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அந்த கம்பில் இருக்கிற பால் மட்டும்தாங்க நமக்கு தேவை. அந்த சக்கையை எடுத்து நம்ம தூர போட்டுடலாம். இப்போது நல்லா வடிகட்டியாச்சு. பாருங்கள், நல்லா வடிகட்டி நான் அதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி இப்போ அடுப்பில் வச்சு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கூட நம்ம நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நம்ம ஒரு காலை உணவாக எடுத்துக்கலாங்க. கம்புங்கூழ் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். நம்ம காலையிலே டீ காஃபி அப்படி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கம்புங்கூழ் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஜீரண பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் இந்த கம்பை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமே இருக்காதுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கம்பங்கூழ் ரொம்பவே ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் பரிமாறிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இனிப்பு சேர்த்து செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்கங்க. நாங்கள் இப்போ இந்த கம்பங்கூழை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.